Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல மினி தேங்காய் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நார்மல் தேங்காய் போலிக்கும் இந்த மினி தேங்காய் போலிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா உள்ள வைக்க போற அந்த பூரணம் தான். கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்ய போற இந்த டேஸ்டான தேங்காய் போலியை இது மாதிரி நல்லா மெலிசாவும் பெரிய போலியாவும் கூட தீத்திக்கலாம். இந்த வீடியோவில் தேங்காய் போலி பூரணத்தை ஈஸியாகவும் வெரைட்டியாகவும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போது இந்த கோதுமை தேங்காய் போலி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். போலி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கோதுமை மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் வெது வெதுப்பாக இருக்கிற சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம கை தாங்குகிற அளவுக்கு தண்ணி வாமாக இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வச்சு சுட சுட ஊற்ற தேவையில்லை. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு போலி சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு பிசைஞ்ச உடனே நம்ம போலி செய்ய போகிறதில்ல, இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம போலி செய்ய போகிறோம். அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு ஈர துணி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கோதுமை மாவு ஊறட்டும். இப்போ நம்ம தேங்காய் பூரணம் செஞ்சிடலாம். தேங்காய் பூரணம் செய்ய நைஸாக துருவின 1 கப் தேங்காய் துருவலை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது 1 மூடி தேங்காய் இருக்கும். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். யூஸ்வலாக தேங்காய் போலிக்கு பூரணம் செய்யும் போது வெல்லத்தை பாகு காய்ச்சி அதில் கல் தூசிலாம் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து செய்வோம். ஆனால் இது மாதிரி பூரணம் செய்கிறது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கோதுமை மாவு நல்லா ஊறி சாஃப்டாகிடுச்சு. இப்போது இந்த கோதுமை மாவை ஈவனாக ஒரே சைஸில் 5 உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து கையால் தட்டி கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். இந்த கோதுமை உருண்டை எந்த சைஸில் எடுத்தோமோ அதில் 3/4 சைஸ் அளவுக்கு பூரணம் வச்சோன்னா தான் போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூரணம் வெளியில் வராத அளவுக்கு இதை சீல் பண்ணிடலாம். பூரணத்தை இது மாதிரி நல்லா கவர் பண்ணிடலாம். இப்போ பூரணம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக கையால் இது மாதிரி அழுத்தி விட்டுடலாம். இப்போ பூரணம் ஓரத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். இப்போது கையில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் கையாலேயே மெலிசாக தட்டிக்கலாம். வாழை இலை இருந்ததுன்னா அதில் வச்சு கூட தட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் இதுக்கு மேலே வச்சு சப்பாத்தி கட்டையால் தீர்த்தனோன்னா இன்னும் கொஞ்சம் மெலிசாக கிடைக்கும். பூரணம் வெளியில் தெரிகிற மாதிரி தட்டினாலே போதும். மினி போலி ரெடி ஆகிடுச்சு. இப்போது தோசைக்கல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற மினி போலி இதில் சேர்த்துடலாம். கையில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி இன்னும் கொஞ்சம் மெலிசாக கூட தட்டிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இது மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சாதான் 2 சைடும் ஈவனாக வெந்து போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், மேலே நல்லா உப்பி வரும். இது மாதிரி அழுத்தி விட்டு மினி போலி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு மினி தேங்காய் போலி ரெடி ஆகிடுச்சு. பூரணத்தில் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்க்காம வெல்லம் தேங்காய் மட்டும் சேர்த்து இது மாதிரி மெலிசாவும் பெருசாகவும் கூட நம்ம செஞ்சுக்கலாம். மைதா மாவு யூஸ் பண்ணாத கோதுமை மாவு யூஸ் பண்ணியே மினி தேங்காய் போலி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த மினி போலியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.